மிஸ்கேரேஜ் ஆகுறது பார்த்தீங்கன்னா, நல்லது தானமாமா. ஏன்னா வந்து இப்போ பேபி சரியா வளரல, அதாவது பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வளர்ச்சி இல்ல அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட யூட்ரஸ் வந்து இது ஏதோ சரியில்லாத ஒரு இது ஆப்ஜெக்ட் அப்டின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்மள வெளிய தள்ளிருமா. அதான் வந்து நமக்கு மிஸ்கேரேஜ் ஆகுறது. ஏன்னா ஒரு நல்ல பேபி, நல்ல ஒரு ஹெல்தியான பேபி, நார்மலான பேபி மட்டும் தான் நம்மளோட யூட்ரஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்குமாம். அதனால மிஸ்கேரேஜ் ஆனது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஏன்னா அது வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்குமா இருக்கும் அந்த பேபி. இந்த மாதிரி இதுலயும் எதுவும் தப்பிச்சு வரவங்க தான் வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருதுல அந்த மாதிரி. சப்போஸ் வந்து மிஸ்கேரேஜ் ஆகாம இருந்து அந்த பேபி ஏதாவது ப்ராப்ளமோட பிறந்துருச்சுன்னா லைஃப் லாங் நம்ம கஷ்டப்பட வேண்டியதா தான் இருந்திருக்கும். அதனால வந்து அதை பத்தி எதுவும் ஃபீல் பண்ணாத. நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரொசீஜர் போலாமோ அது போலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட் வந்து ரிலாக்ஸ் பண்ணணும், டென்ஷன் எதுவும் ஆகாம. அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் ஹோமியோபதியில அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மெடிசன்ஸ் வந்து அந்த லிக்விட் மாதிரி கொடுப்பாங்க. அதை வந்து இவ்வளோ டிராப்ஸ்ன்னு சொல்லிட்டு தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். அந்த மெடிசனுக்கு 1 hour முன்னாடியும் 1 hour பின்னாடியும் வந்து நம்ம எதுவுமே சாப்பிட்டுருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஃபுல்லா கண்டினியூ பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 மாசம் பாத்தீங்கன்னா அந்த மெடிசன் எடுத்ததுமே எனக்குன்னா செம்ம தூக்கம் வரும். அப்படியே வந்து எப்படி ஒரு அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிடுவேன். தூங்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு ட்ரீம்ஸோ அந்த மாதிரி அதாவது நல்லா டீப் ஸ்லீப்ல நான் இருந்திருப்பேன் இருக்குது. காலையிலயும் நைட்னு பாத்தீங்கன்னா அந்த மெடிசன் எடுக்கணும். ஒரு சில டைம் பார்த்தா நம்ம மத்தியானம் தூங்கினா நைட் நமக்கு தூக்கமே வராதுல்ல. எனக்கு அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. காலையில இந்த 11 மணி வாக்குல அந்த மெடிசன் எடுக்கிறேன்னா மதியமும் தூங்கிடுவேன். சேம் நைட் நான் அந்த மெடிசன் எடுக்க பாத்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு அந்த மாதிரி. அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு தூங்கினேன்னு வச்சுக்கோங்க, நைட்டும் தூங்கிடுவேன். அவ்வளோ வந்து டீப் ஸ்லீப்ல தூங்குவேன். ஒரு சில டைம் என் ஹஸ்பண்ட் சொல்லிக்கிறாங்க, நான் வந்து உன்னை எவ்வளவோ எழுப்புவேன், ஆனா நீ எழுந்திருக்கவே மாட்ட, நீ அந்த மாதிரி தூங்கிட்டு இருப்ப அப்படின்ற மாதிரி சொன்னாரு. எனக்குமே வந்து அதெல்லாம் எதுவுமே தெரியாது. இப்ப நான் தூங்கி எழுந்திருக்கிறேன்னு வைங்க, டக்குன்னு வந்து எனக்கு எல்லாமே அப்படியே நைட்டு நடந்தது எல்லாமே மறந்து போன மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து நான் டீப் ஸ்லீப்ல இருந்திருக்கேன் அந்த ஒரு 2 மாசம். ஆனா தூங்கி எழுந்துச்சு பாத்தீங்கன்னா அவ்வளோ ரிலீஃபா இருக்கும். அந்த மாதிரி வந்து மைண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ப்ரொசீஜரோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஹோமியோபதியில. இப்படியும் ஒரு 4-5 மாசம் போயிட்டு இருந்துச்சு ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டு. ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நம்ம வந்து அந்த ஸ்கேனு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போய் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கேனு, பிளட் டெஸ்ட் அதெல்லாமே வந்து. அதனால அலோபதியிலையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சைட் பை பார்த்துட்டு இருந்தோம். செப்டம்பர் மாதம் தான் என்ன முடிவு பண்ணோம்னா 2021 செப்டம்பர் மாதம் என்ன முடிவு பண்ணோம்னா, சரி இது இருக்குல்ல ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கே போய் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். பாண்டிச்சேரியில் இருக்குது. அங்கே வந்து நிறைய பேர் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு போலான்னு சொல்லிட்டு அடுத்த 2021 பாத்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் அங்க போனோம். அங்க போய் ஒரு 2 சைக்கிள் பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா எனக்கு மத்த எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தாங்க. அந்த தைராய்டு டெஸ்ட், ஏஎம்ஹெச் டெஸ்ட், அதுன்னு சொல்லிட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. எனக்கு என் ஹஸ்பண்ட்க்கு 2 பேத்துக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த 9th டே போல வர சொல்லுவாங்க. 8th டே 9th டே போல வர சொல்லுவாங்க. அப்போ இருந்து எக் பாத்தீங்கன்னா எவ்வளவு வளருது, அதுக்கப்புறமா அது எப்ப ரப்சர் அதெல்லாமே வந்து நோட் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அந்த ஃபாலிகுலர் ஸ்டடிக்கு ஸ்கேன் பண்றாங்களா, அப்ப என்ன சொல்லுவாங்களா, உங்களோட எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு எண்டோமெட்ரியம் திக்னஸ்னால என்னன்னே தெரியல. அது கம்மியா இருந்தா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதுதான் பாத்தீங்கன்னா பேபி வந்து நிக்கக்கூடிய ஒரு இடம், பேபிக்கான பெட் மாதிரி. அது வந்து திக்னஸ் கம்மியா இருந்துச்சுன்னா பேபி வந்து அது தாங்கி பிடிக்க முடியாது. அதனால வந்து கரெக்டா இருக்கணும் திக்னஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் மெடிசன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து கரெக்டா வந்துருச்சு. அந்த நேரம் பார்த்து இது எடுக்கலாம், HCGன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. அதாவது யூட்ரஸ் டியூப் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து அடைப்பு இருக்குதான்னு பாப்பாங்க. ஏன்னா அதுல அடைப்பு இருந்தாலும் ஸ்பெர்மும் எக்கும் மீட் பண்ண முடியாம பிரெக்னன்ட் ஆக முடியாம இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி அந்த டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா அங்க ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல்ல இல்ல, வெளியே போய் தான் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதாவது அது வந்து ஒரு வகையான எக்ஸ்ட்ரே ஒரு டை இருக்கும், அதாவது பிளாக் கலர்ல ப்ளூ கலர்ல ஒரு டை மாதிரி வச்சிருப்பாங்க. அதை வந்து நம்ம யூட்ரஸ்ல கீழ் வழியா உள்ள விடுவாங்க. விட்டாங்கன்னா அது 2 டியூப் வழியாவும் அந்த டை பாஸ் ஆயிட்டு உங்களுக்கு வெளியே வரணும். உங்களுக்கு வேணா நான் சைட்ல வந்து ஒரு பிக்சர் அட்டாச் பண்றேன். அந்த மாதிரிதான் வந்து அந்த டை வெளியே வந்துருச்சுன்னா டியூப் அடைப்பு இல்லைன்னு அர்த்தம். சப்போஸ் வந்து டை வந்து வெளியே வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து டியூப் வந்து பிளாக்கேஜ் இருக்குது. ஒரு டியூப் பிளாக் இருந்தா கூட இன்னொரு டியூப் வச்சு நம்ம எப்படியாவது கன்சீவ் ஆகிக்கலாம். 2 டியூப்மே பிளாக்டு அப்படின்னா நம்ம வந்து IVF தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த நவம்பர் மந்த் பாத்தீங்கன்னா ஊருக்கு போக வேண்டியது இருந்துச்சு. நவம்பர்ல தீபாவளி நினைக்கிறதுக்கோ ஊருக்கு
ஊருக்கு போனோம். அதனால பழனியில இருக்கிறதுல ஐஸ்வர்யா அதுக்கு வந்து கால் பண்ணி கேட்டோம். அவங்க வந்து அங்க HSG பண்றது இல்லன்னு சொல்லிட்டாங்க. அதனால பக்கத்துல எங்க இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தேடினோம். அதுக்கப்புறமா திருப்பூர்ல தான் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்துச்சு. திருப்பூர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேன் சென்டர், பிரைவேட் ஸ்கேன் சென்டர்ல இந்த HSG டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்க கூப்பிட்டு எல்லாம் விசாரிச்சுட்டோம். முன்னாடியே பாண்டிச்சேரியில இருக்கும்போதே விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா ஊருக்கு வந்து இந்த டேட்ல வரும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பீரியட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 8th டேவோ 9th டேவோ என்னமோ வந்துதான் அந்த HSG டெஸ்ட் வந்து கரெக்டா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் எல்லாம் பேசிட்டு அங்க போலாம்னு சொல்லிட்டு காலையில நேரமே கிளம்பி போயாச்சு. நானே ஹஸ்பண்டோட அம்மா, எங்க அம்மா எல்லாருமே சேர்ந்தா போயிருந்தோங்க. துணைக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3500 என்னமோ பே பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அமௌண்ட் எல்லாம் பே பண்ணிட்டு உள்ள போயாச்சு. அதனால அவங்க பண்றது பார்த்தா எனக்குன்னா செம பயம் ஆயிடுச்சு. அவங்க வந்து கையால புடிச்சு அதுக்கப்புறம் தான் நாங்க உள்ள இன்ஜெக்ட் பண்ணுவோம் அது இதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா எதுவும் சொல்லாம இருந்தா கூட நமக்கு வந்து பயம் இல்லாம இருந்திருக்கும். அதெல்லாம் சொன்னதும் எனக்குன்னா ரொம்ப பயம் ஆகி அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கூட கூப்பிட்டு நிப்பாட்டிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கொஞ்ச நேரம் அவர் வந்து பார்த்துட்டு சரிப்பா அமைதியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து டெஸ்ட் பண்ணாங்க. பண்றதுக்கு லிக்யூட் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டேன். யூட்ரஸோட மவுத் பாத்தீங்கன்னா சரியா ஓப்பனே ஆகல. இன்னைக்கு வந்து எங்கனால இந்த ப்ரொசீஜர் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி லாஸ்டா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்க வேணா நெக்ஸ்ட் டைம் வாங்க, இந்த அமௌண்ட்டே வச்சு நாங்க நெக்ஸ்ட் டைம் ப்ரொசீஜர் பண்ணி வரோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க தான் அடுத்த பாண்டிச்சேரி போக வேண்டியது இருந்துச்சுல்ல. அதனால சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பணத்தை கட்டிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா வீட்டுக்கு அதுக்குள்ள ப்ளீடிங் வேற ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலா யூட்ரஸ் புடிச்சா ப்ளீடிங் ஆக மாட்டேங்குது, என்னன்றது எனக்கும் தெரியல. அப்புறம் லைட்டா ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அது வேற ரொம்ப பயம் ஆயிட்டு அதுக்கப்புறம் எப்படியோ அமைதியா கார்லயே வந்து கொஞ்சம் பொறுமையா அப்படியே கூட்டிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள அடுத்த சைக்கிள் வந்துருச்சா, மறுபடியும் போயிட்டு ஐஸ்வர்யாலே பாண்டிச்சேரியில பார்த்ததுக்கு அவங்க இருந்துட்டு சரிங்க வந்து SSGன்னு சொல்லிட்டு ஒண்ணு எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது என்னடா மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு HSG வந்து எக்ஸ்ரே மூலியமா பார்ப்பாங்களாம் அந்த டையை இன்ஜெக்ட் பண்ணி, SSG வந்து ஸ்கேன் மூலியமா பார்ப்பாங்களாமா அந்த டையை இன்ஜெக்ட் பண்ணி. சரின்னு சொல்லிட்டு அந்த SSG பண்ணிக்கலாம், அது வந்து ஐஸ்வர்யாலே பண்ணுவேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா அதை பண்ணும். அது வந்து கரெக்டா அந்த 8th டே 9th டே போல பண்ணணும், இல்லைன்னா அந்த மந்தே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை பண்ணும். SSG டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அது வந்து டியூப் பிளாக்கேஜ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவே எனக்கு வந்து ரொம்ப ரிலீஃபா இருந்துச்சு. ஆனா டியூப் பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா அது ஏதாவது லாப்ரோஸ்கோபி எல்லாம் பண்ணி தான் அந்த பிளாக் எல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ டியூப் பிளாக்கேஜ் இல்லைன்னு சொன்னதும் எனக்கு அதுவே ரொம்ப ரிலீஃபா இருந்துச்சு. SSG பண்ணிட்டு அங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே மயக்கம் வர்ற மாதிரி ஆயிருச்சு. அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சம் தூரம் வரணும். ஹஸ்பண்ட் வந்து பைக்ல உட்கார வச்சுட்டு என்னை வந்து நீ எப்படியாவது புடிச்சு உட்காந்துக்கோ, நம்ம அப்படியே மெதுவா எப்படியாவது வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்தது பாத்தீங்கன்னா வீடு வேற 2nd floor. என்னால அந்த படிக்கட்டுல ஏறவே முடியல. ஒரு பக்கம் ஷோல்டர் என் அம்மாவும் ஒரு பக்கம் ஷோல்டர் என் ஹஸ்பண்டும் 2 பேரும் புடிச்சுக்கிட்டு தான் எப்படியோ மேல கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா பெயின் கில்லர் ஏதாவது பேராசிட்டமல் கொடுத்துருந்தாங்க. அதை போட்டதும் கொஞ்சம் தூங்கிட்டேன். தூங்குனதுக்கு அப்புறமா கொஞ்சம் சாயந்தரம் ஆனதும் சரியாயிருச்சு. அடுத்த நாள் வந்து நார்மல் ஆயிட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் லைட்டா வயிறு வலி இருந்துச்சு. அப்படியே நவம்பர் டிசம்பர்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2021 முடிஞ்சு 22வே வந்துருச்சு. இதுல வேற ஊருக்கு போனோம்னா வேற எல்லாரும் கேட்டுட்டே இருப்பாங்க ஏதாவது விசேஷம் இருக்குதான்னு. அப்படி இருந்தா சொல்ல மாட்டோமா, சொல்ல போனா அந்த அப்படி ஏதாவது பிரெக்னன்ட் ஆகிறோம்னா நம்ம தான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். நெக்ஸ்ட் நம்ம வீட்டுல இருக்கவங்க சந்தோஷப்படுவாங்க. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும். ஆனா வந்து சும்மா நோண்டிட்டே இருப்பாங்க. ஏன்னா 18ல மேரேஜ் ஆச்சா, 4 வருஷம் பக்கம் ஆயிடுச்சுல, 3 முடிஞ்சு 4 வருஷம் ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு அப்புறமா மேரேஜ் ஆனவங்களுக்கு கூட எல்லாத்துக்கும் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நொய்னு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க ஊருக்கு போனா. இதுல இந்த சொந்தக்காரங்க தொல்லை இருக்குது, அம்மா சாமி அவ்வளவு தொல்லை பண்ணுவாங்க. பிரெக்னன்ட்னா வந்து நம்ம சொல்ல மாட்டோமா, இல்ல அப்படியே சொல்லலினாலும் ஒரு 4 மாசம் வரைக்கும் வேணா மறைச்சு வைக்கலாம். 5 மாசம் 6 மாசம் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வயிறு பெருசாயிரும் தெரிய போகுது. அப்படியும் நம்ம மறைச்சாலும் இல்ல வந்து குழந்தை பிறந்தா வந்து குழந்தை என்ன மறைச்சா வைக்க முடியும், இது குழந்தை நம்ம வச்சுட்டு தானே இருப்போம். இந்த சொந்தக்காரங்க பிரச்சனை பாத்தீங்கன்னா நாங்க ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான்ல இருந்தோம் தெரியுமா, 2018-19 அப்பவே ஒரு 3 மாசம் ஆனதுக்கு அப்புறமே யாராவது போன் பண்ணாங்கன்னா ஏதாவது விசேஷமாப்பா அப்படியேதான் கேட்டுட்டு இருப்பாங்க. இடையில வந்து கொஞ்சம் கேட்காம இருந்தாங்க அந்த கொரோனா டைம்ல. மறுபடியும் வந்து கொரோனாலாம் முடிஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கு போக வரன்னு இருக்க போய் மறுபடியும் வந்து உயிரை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அவ்வளோ வந்து எப்படி சொல்றது, 2-3 டைம் ஏண்டா இருக்கிறோம், செத்து போய் தொலைஞ்சிடலாமே அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட என்னென்னமோ தோணி இருக்குது.
எதையாவது தின்னுட்டு செத்துடலாமா அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு எப்படியோ என்னென்னமோ துணிக்கான. என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கா இருந்தாலும் கூட வருவாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டை செக் பண்றோம்னு சொன்னா இல்ல அதெல்லாம் வேணாம், என்ன எதுக்கு செக் பண்றீங்க அந்த மாதிரிலாம் கேட்கறவங்களாம் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா வந்து என் ஹஸ்பண்ட் அந்த மாதிரிலாம் அவருக்கு ஏதாவது டெஸ்ட் பண்ணனாலும் ஓகே கொடுத்துக்கலாம், பிளட் டெஸ்ட் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். எனக்கு ஏதாவது டெஸ்ட் பண்ணனாலும் அத்தனை இதுக்கும் வந்து வருவாரு. ஹஸ்பண்ட் கூட ஒர்க் பண்ணவங்களும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோன்னா கரெக்டா இந்தந்த டேல தான் வாங்கன்னு வேற சொல்லுவாங்க. கரெக்டா 9th டே வாங்க, 11th டே வாங்க, இந்த மாதிரி வந்து அவங்க டேட் சொல்லுவாங்க. அந்த டேட்டை தான் நம்ம ஸ்கேனுக்கு போய் ஆகணும். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ற பக்கம் பர்மிஷன் கேட்டோம்னா யாராவது அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, பர்மிஷன்லாம் வந்து கொடுத்துருவாங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ஆஃபீஸ்லயும் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால வந்து நாங்க ஈஸியா ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருந்தோம். எனக்கு இப்போ மேரேஜ் ஆகி 4 years பக்கம் ஆனனால அடுத்து வந்து என் தங்கச்சி படிப்பெல்லாம் முடிச்சு அவ ரெடி ஆயிட்டா கல்யாணத்துக்கு. ஆக்சுவலா அப்போ வந்து அவளுக்கு அந்த அளவுக்கு அலைன்ஸே பார்க்கல எங்க வீட்டுல, இப்பதான் படிப்பு முடிச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த சொந்தக்காரவங்க எல்லாம் நம்மள நோண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறது தான் அவங்களுக்கு வந்து அதுல ஒரு சந்தோஷம், அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கறதுன்னா நினைக்கிறேன். இதுல வந்து இவங்க அக்காக்கே கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகி இன்னும் குழந்தை பிறக்கல, இவளையெல்லாம் யார் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறா, இவளுக்குலாம் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள காதுல படுற மாதிரி பேசியிருக்கிறாங்க. எனக்கு இப்ப சொல்லவே முடியல, சொல்றதுக்கே ஒரு மாதிரியா இருக்குது. ஆனா இதுங்களெல்லாம் என்ன லிஸ்ட்ல சேர்த்துறதுன்னே தெரியல. என்ன டார்ச்சர் பண்றது இல்லாம அவ காதுல விழுகிற மாதிரியே அவளுக்கு பின்னாடி நின்று சொன்னா முன்னாடி யார் இருக்கிறாங்கன்னு கூட நமக்கு தெரியாதா? இல்ல கேக்குறேன். இதை வேற ஒரு தடவை சொல்லிட்டு எனக்கு அழுக அவளுக்கு அழுக எல்லாம் உட்காந்து அழுதுட்டு கிடந்தோம். ஆனா யாருன்னு கேட்டா அதை மட்டும் சொல்லவே மாட்டேன்ட்டா. ஏதோ ஒரு சொந்தக்கார நாய் தான் இந்த மாதிரி பண்ணி இருக்குது. ஆனா அதெல்லாம் நாய் கூட அதுல எல்லாம் கம்பேர் பண்ண முடியாதுப்பா சாமி. எந்த ஒரு இது கூட நம்ம வந்து கம்பேரே பண்ண முடியாது. அந்த மாதிரி கேவலமா தான் நடந்துக்குவாங்க எல்லாருமே. இதுல என்னையும் பேசுவாங்க, என் ஃபேமிலியில இருக்கிறவங்களையும் எல்லாத்தையும் கேட்டு என் ஃபேமிலி சைடு என் ஹஸ்பண்ட் சைடு எல்லாத்தையும் வந்து இன்னும் எதுவும் இல்லையா இன்னும் எதுவும் இல்லையான்னு சொல்லி அவ்வளோ டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு பாத்தீங்கன்னா ஊர்ல போயிருந்தேன். அங்க வந்து இன்னொரு ஒரு பொண்ணு வந்து வந்திருந்துச்சு. அதாவது அந்த குழந்தை பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருக்குது, வெளியூரோ வெளிநாடோ எனிதிங் ஏதோ ஒண்ணு. என்னன்னு சொன்னா இப்ப யாராவது பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க நான் யாரை சொல்றேன்னு. அந்த பொண்ணுக்கு வந்து ஆக்சுவலா தமிழ் பேச வராது. அதை பார்த்துட்டு நான் ஒரு நாள் சும்மா என்ன சொல்லிட்டேன்னா, ஒருவேளை நாங்களும் நார்த்ல தானே இருக்க போறோம், வீட்டுலதான் நம்ம தமிழ்ல தான் சொல்லி தரணும் மாட்டு இருக்குது, ஹிந்தியே பேசி பாயிட்டு தமிழ் பேசாம போயிருமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா யதார்த்தமா சொன்னதுக்கு அது வந்து பிறக்கட்டும் அப்புறம் பாத்துக்கலாம், அதை ஏன் நீ இப்பயே பேசிட்டு இருக்கிற அப்படின்னு அப்படியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டாங்க. எனக்குன்னா அப்படியே ஒரு நிமிஷம் ஃபங்க்ஷன்ல தான் உட்காந்துட்டு இருக்கிறோம், ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே வந்து அழுக வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அழுங்காப்புல அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பிறக்க தானே போகுது. சும்மா யதார்த்தமா சொன்ன ஒரு விஷயத்துக்கு வந்து இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு அது வேற ஒரு மாதிரி கஷ்டமா போயிடுச்சு. என்னடா இது இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லா டார்ச்சரும் வேற தாங்க முடியல. இதுக்கு இடையில அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்கன்னு